எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்வேறு வகையான பல் பிரச்சனைகள் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி அரசு தேசிய வாய்வழி சுகாதார திட்டத்தின் பல்லறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ஷில்பா ரெட்டி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கேள்வி ஆரம்பிச்சிடலாமா? எஸ் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, பல்லில் எனாமல் அடுக்கு தேஞ்சு போச்சுன்னா ஓகே, அது தேஞ்சு போறதுக்கான முக்கிய காரணம் ஒன்று இருக்கும்ல, அது என்ன காரணம்? ஓகே, பல்லில் ஆக்சுவலி நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பல்லோட அந்த வெளி லேயர் அதை தான் நம்ம எனாமல்னு சொல்லுவோம். ஸோ இந்த எனாமல் நிறையா ரீசன்ஸால் தெரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நைட்டில் இந்த பல் கடிக்கிற பழக்கம் இருக்கும். இரவு தூங்குறப்போ நமக்கு தெரியாது, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க அடுத்த நாள் கடிப்பாங்க. ஸோ ஒரு பல்லும் தேயிறப்போ மினிமலாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் அவுட்டர் லேயர். அது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பல் விளக்குற முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எடுத்து அப்படியே லெஃப்ட் டு ரைட் கரகரன்னு தேய்ப்போம் பாதி பேர், ஆனால் அது கரெக்டான முறை கிடையாது. பல் விளக்குறதும் நம்ம தப்பாக ப்ரஷ் பண்ணோன்னா எனாமல் தேயறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று பல் கடிக்கிறது, ஒன்று தவறான முறையில் ப்ரஷ் பண்ணுறது. சில டைம்ஸ் டென்ஷனாக இருந்தால் கூட சும்மா உக்காந்துருக்கும் போதே நிறையா பேர் பல்ல கடிப்பாங்க. அது நமக்கு வெளிப்பக்கத்தில் இருந்து பார்த்தா தெரியும். ஸோ பல்லும் உராயிறப்பமோ இல்லை வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ் பல்லு மேலே அதிகமாக ஹார்டாக உராயிறப்பவோ அதில் தான் எனாமல் மோஸ்ட்லி எரோட் ஆகும். இது இல்லாமல் அசிடிக் ஜூஸஸ் நிறையா நம்ம அசிடிக்காக சப்ஸ்டன்சஸ் எடுத்துக்கிறப்போ அப்போ நமக்கு எனாமல். ஆமாம். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறப்போ ப்ராப்ளம் இல்லை. நமக்கு இந்த கேஸ் மிக்ஸ் ஆகி நிறையா ட்ரிங்க்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது எது எடுத்தாலும் அப்போ நமக்கு எனாமல். எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா, இப்போ பல் தேய்க்கிறோம் இல்லையா, ஸோ மணிக்கணக்கெல்லாம் சில பேருக்கு இப்போ வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கண்டிப்பாக அரை மணி நேரம்லாம் கூட பல் தேய்ப்பாங்க, 1 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சா கூட எனாமல் போகும். கண்டிப்பாக போகும். ஸோ பல் யூஸ்வலி நீங்கள் எவ்வளோ நேரத்தில் விளக்கி முடிக்கினா 2-3 நிமிஷம் மேக்ஸிமம். ஆனால் நம்ம அப்படியே டிவி பார்த்துட்டு இல்லை ஊற வச்சுட்டு கிச்சனில் என்ன சமைக்கிறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு வீடை சுற்றி வந்துலாம் ப்ரஷ் பண்ணோம். அவ்வளோ டைம் பண்ணவே தேவையில்லை. தப்பாக பண்ணாலும் ஆகும், அதிகமான டைம் எடுத்து அதை தேய்ச்சிட்டே இருந்தாலும் பல்ல டேமேஜ் ஆகும். ஓகே டாக்டர். இப்போ பற்களில் சொத்தை ஏற்படுவதை தடுக்கும் தாது பொருள் கெமிக்கல்ஸ் அது ஓகே. ஸோ இது எதில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம பல்லில் சொத்தை வராமல் இருக்கணுன்றது எதில் இருக்கும்? பேஸ்ட் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நம்ம பேஸ்ட்டில் என்ன இருக்குன்னு மெயினாக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற பேஸ்ட்டில் ஃப்ளூரைடுன்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூரைடு நம்ம வாயில் ஒரு சொத்தப்பல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பாக, அதுதான் பேஸ்ட்டில் இருக்க மெயின் இது அதுதான். ஸோ அது புது சொத்தப்பற்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அது ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் கால்சியம் மெக்னீஷியம்க்கும் அதோட ஓன் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எப்பயுமே கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. பட் சொத்தை வராமல் மெயினாக தடுக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளூரைடு தான். இது சின்ன பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா சின்ன பசங்களுக்கு அதிகமாக சொத்தை வரும். ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஃப்ளூரைடு தெரப்பி கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு பால் பற்கள் இருக்கிறப்பவே பால் பல்ல தான் அதிகமாக சொத்த வரும். அந்த ஃப்ளூரைடு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு சிங்கிள் ஷாட் ஃப்ளூரைட் கொடுக்குறப்போ அவங்களுக்கு பால் பல்ல ரொம்ப நாள் சொத்த வராமல் அது பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே டாக்டர். இப்போ பற்களில் கருப்பு இல்லைனா பழுப்பு நிறத்தில் குழிகள் வருது இல்லை, ஸோ அது எதனோட அறிகுறியாக இருக்கும்? ஸோ ஒரு சொத்தப்பல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, எனக்கு சொத்தப்பல் வந்துருச்சு, ரொம்ப ஆழமாக இருக்குது டாக்டர், வலிக்குது அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் அது அவ்வளோ ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன கருப்பு புள்ளியோ இல்லை ஒரு கருப்பு கரையோ இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சின்ன குழியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். அதை நம்ம பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். அதை விட்டுருச்சோன்னா அதுலேருந்து தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகும். ஓகே டாக்டர். அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க மேம். கடலூர்லேருந்து யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. எனக்கு வயசு 70 ஆகுது. ஓகே மேம், அவங்க பேர் சொல்லுறீங்களா? பல்லு எதிர் வலிச்சுட்டே இருக்குல்ல, வாய் தூரம் எதிர் வலிக்குது எல்லாமே எதுனா. அது என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுவும் நைட்ல நான் தூங்கும்போது நைட்ல தான் ரொம்ப வலி அதிகமா இருக்கு. ஓகே. உங்களுக்கு இருக்குது. நான் பிரஷ் பண்றது ஒரு வேலையும் கீழியுமா தான் பிரஷ் பண்ணுவேன், போட்டு அப்படி தேய்க்க மாட்டேன். ஓகே.
பல் விளக்குன பிறகு கையால கொஞ்சம் நான் மசாஜ் பண்ற மாதிரி அந்த ஏரெல்லாம் கொஞ்சம் அழுத்தி விடுவேன். ஓகே. இது இருந்து எனக்கு பல் வலி நைட்ல தான் அதிகமா இருக்குது. பல் பூரா வலிக்கிற மாதிரி இருக்குது. மேடம் பல் வலிக்குதா உங்களுக்கு, ஈர் வலிக்குதுங்களா? அதான் ஈர் வலிக்குது. ஓகே. உங்களுக்கு 70 வயசு ஆகுது இல்லைங்களா? என்ன மேடம்? 70 வயசு ஆகுதா? மேடம் ஆமா 70 வயசு சொன்னாங்க. ஓகே. உங்களுக்கு பிபி சுகர் இதில் ஏதாவது இருக்காமா? சுகர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் இல்லை. யூஸ்வலாக பிபி சுகர் இருந்தால் சாதாரணமாகவே ஈறு வலி, ஈறு வீக்கம் அது எல்லாமே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறதால நீங்கள் பல் சுத்தம் பண்ணியிருக்கீங்களாம்மா? பல்லு நானே எப்பயுமே சுத்தமா தான் ஓகே. வச்சிருக்கேன். இப்போ பல்லு பொறுத்த வரைக்கும்மா ஸ்கேலிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சரிங்களா? அது என்ன பல்லுனா நம்ம பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் உள்ள அழுக்கு மாதிரி நமக்கே தெரியாமல் பல படிமானங்கள் இருக்கும். அது பல்லு மேலேயும் இருக்கும், பல்லுக்கும் ஈருக்கும் நடுவுலையும் இருக்கும், கொஞ்சம் வேறு பகுதியிலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலிங்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன தான் வீட்டில் நல்லா பல் தேய்த்தாலும் ஈறு வீக்கம், ஈறு வலி கண்டிப்பாக இருக்கும். அதனால் வருஷத்துக்கு 2 முறை ஸ்கேலிங் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்கேலிங் பண்ணி பாருங்கள், நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துடும். ஓகே ஓகேம்மா. கால் பண்ணதுக்கு நன்றி மேம். ஓ மேம், அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், வாழைப்பழம் கலா பேசுகிறேன். மேம் டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் எங்க பாப்பாவுக்கு 13 வயசு ஆகுது. ஓகேம்மா. அவங்களுக்கு பல்ல ஆடுதுன்னு சொல்லிட்டு பாண்டியில கோரிபீச்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் மேடம். நாங்க சரிங்கம்மா. அங்க எலும்பு கரைஞ்சி இருக்கு, அதனாலதான் பல்லு ஆடுது. பல்லு எடுக்கணும்னு சொல்லிட்டு 2-3 நாள் டெஸ்ட் பண்ணி தான் மேடம் எடுத்தாங்க. ஓகேம்மா. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் பல்லு கட்ட வர சொன்னாங்க. போய் பார்த்தா ஸ்பேஸ் இல்ல, பல்லு வேற பொசிஷன்ல இருக்கு. அதனால மறுபடியும் ஸ்பேஸ் மறுபடியும் பல்லு கட்டணும் மேடம். பாப்பா வேற டெய்லியும் ஃபீல் பண்றா, அது பேஸ்ட் இடணும்ன்றாங்க. அது வேற என்ன மேடம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? இப்போ இந்த பல்லு எங்கம்மா இருக்கு? முன் பல்லா? முன் பல்லு, கீழ் பல்லு. ஆமா, ஃபர்ஸ்ட்ல 2 பல்லு மேம். ஓகே. ஒரு பல்லு எடுத்துட்டாங்க மேம். ஒன்று எடுத்துட்டாங்க, பட் அது கட்டுறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்றாங்க மேம். ஓகே. ஆக்சுவலாக கீழ் முன்பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போது 2 பல்லாக நம்ம எடுத்துருந்தோன்னா கூட ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஒரே ஒரு பல்லு தான் எடுத்திருக்காங்கன்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்தாங்களாம்மா? எடுத்தாங்க மேம். ஓகே. அந்த ஒரு பல்லு மட்டும்தான் ஆடுதா பாப்பாக்கு? எங்கேயாவது இடிச்சு அடிபட்டுதா அந்த மாதிரி ஏதாவது? இல்லைங்க மேம், அது இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வண்டியில விழுந்தானா நல்லா தான் இருக்கு மேடம். திடீர்னு ஒரு 6 மாசமா லைட்டா இருக்குன்னா பல்லு நல்லா வளர்க்கலாமா, அது நல்லா ஆடுதுன்னு சொன்னாங்க நானு. ஒரு 2 மாசமா நிறைய ஆடுதுமான்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன் மேம். ஓகே. ஸோ எப்பயுமே எப்படின்னா நம்ம உடலுக்கு எல்லா இடத்துக்கு எப்படி ரத்த ஓட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம பல்லுக்கும் கண்டிப்பாக ரத்த ஓட்டம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு அடி படுறப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும், போய் டென்டிஸ்ட் கிட்ட காட்டணும். அடிப்பட்ட உடனே அதுக்கு தேவையான வைத்தியம் நம்ம பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது ஆடி இருக்காது. சப்போஸ் அடிப்பட்ட உடனேவே கொஞ்சம் மினிமமாக ஆட ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கும் ஸ்பிளிண்டிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சின்னதாக ஒரு கம்பி மாதிரி வச்சு பக்கத்து பல் கூட அட்டாச் பண்ணி அதை ஆடாமல் கண்டிப்பாக கட்ட முடியும். இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே விட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம விட்டுட்டோம், பல் விழுந்துருச்சு. பட் இப்போ அதுக்கு இடம் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பல்லை நுழைக்க முடியாதுமா. அது எப்படின்னு நேரில் நான் பார்த்தா தான் வேற என்ன பண்ண முடியுன்றது என்னாலையும் சொல்ல முடியும். சரிங்க மேடம். பல்லு கூட மேம் நம்மளுக்கு நேரா வளரல மேம். ஓகே. ஒரு மாதிரி சிறுகு பல்லு மாதிரி வந்துச்சுங்க மேம். ஓகே. இப்போ இந்த இடுக்கு பல் வரத்துக்கும் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு பால் பல் வருது இல்லையா? பால் பல் அது எந்தெந்த பல்லு எந்தெந்த வயசுல விழணும்னு ஒன்று இருக்கு. அந்த டைம்ல விழாம முன்னாடியே சொத்தை அவங்க குழந்தையா இருந்தப்போ அவங்களுக்கு நிறைய சொத்த பல் இருந்ததா? நல்லா இருந்துச்சு மேடம். நல்லா இருந்தது. ஓகே. பட் மோஸ்ட்லி இது எதனால வரும்னா, முன்னாடியே இப்போ இந்த பல்லு உங்களுக்கு ஒரு 2 வயசுல விழணும், இல்லை 6 மாசத்துல வரல பல்லு ஒரு 2 வயசுல விழணும், அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடியே அது விழுந்துருச்சுன்னா அப்போ அடுத்து வர பல்லு பர்மனன்ட் பல் வருது இல்லையா, அது கரெக்டாக அதோட இடத்துல வராது. இதனால தான் மோஸ்ட்லி இடுக்கு பல் வரும். கரெக்டாக அந்த டைமுக்கு விழணும், அது விழலைன்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதனாலையும் இருக்கலாம். சிலருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம தாடையோட சைஸே சிலருக்கு வேற வேறையா இருக்கும். தாடையோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப பல்லு வரத்துக்கு இடம் இல்லாமலும் இடுக்கு பல்லா வரும். ஸோ இடுக்கு பல்லா வரத்துக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது.
இதில் எதனால அவங்களுக்கு இடுக்குப்பல் வந்ததுன்றதை நம்ம பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இடுக்குப்பல்லும் இருக்குது, கீழே அந்த பல்லும் வைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கிளிப்பு போட்டு ஃபஸ்ட்டு அதை அலைன்மெண்ட்டை சரி பண்ணணும். அந்த அலைன்மெண்ட்லேயே அந்த ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஆகலைன்னா அதுக்கப்புறம் பல்லு கட்டுறதை பற்றி நம்ம யோசிக்கலாம். சரிங்க மேம், தேங்க்யூ மேம். ஓகே மேம், கால் பண்ணதுக்கு நன்றி தேங்க்யூ மேம். மேம். எஸ், ரொம்ப நாளாக இருந்த சந்தேகம் மேம். பல் வரிசைகள் இடுக்கு பல் வரதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ வந்து நம்ம தாடை வந்து சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா ஸோ அதனால இடுக்கு பல் வரதுக்கான எல்லா டைமும் அது ஒரு ரீசன்னு சொல்ல முடியாது. இப்போ இது எதனால் சொல்கிறேன்னா, இப்போது சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லா சைடுமே மூணு கடவா பல் இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே மூணு கடவாப்பல் இருந்தது. இப்போ உங்கள் வாயில் நீங்களே எல்லாரும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கடவாப்பல் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஒரு 75% பார்த்தீங்கன்னா அந்த 3வது கடவாப்பல் வரத்துக்கு இடம் இல்லை. அப்போது அது நமக்கு தெரியாமல் ஒரு அன்வான்ட் ப்ரெஷரை உள்ளேருந்து தள்ளும். அது தள்ளுறப்போ சிலருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லு இடுக்கு பல்லாக மாறும். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல் அலைன்மெண்ட்டே இல்லாமல் ரொம்ப கண்ணாபின்னான இடுக்கு பல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பால் பற்கள் அதோட இடத்துல கரெக்டாக இருக்கணும். அது எந்த வயசில் விழணுமோ அப்போ தான் விழும். பட் சின்ன பசங்க நிறைய பேருக்கு சொத்தை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது பிஸ்கெட் சாக்லேட்ஸ்லாம் ஒரு கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியாத பட்சத்தில் சொத்தப்பல் வந்து முன்னாடியே விழுந்துருது பால் பல். அப்போது அந்த வர பர்மனன்ட் பல் எப்படி வரும்னா அந்த இடத்துல வராமல் இடுக்கு பல்லாக வரும். சில டைம் என்னாகும், பால் பல் விழாமல் ஆடிக்கிட்டே இருக்கும், பேரண்ட்ஸ் கவனிக்க மாட்டாங்க, ரொம்ப நாளாகவே ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சிங்கப்பல்லுன்னு சொல்லுவோம் தெரியுமா, மேலே 2 கார்னர்லேயும் வரும். அது மோஸ்ட்லி வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பால் பல் ஆடிக்கிட்டே விழாமல் இருந்திருந்ததால் அதுக்கு வரத்துக்கு இடம் இல்லாமல் இடுக்கிக்கிட்டு சிங்கப்பல்லாக வரும். ஸோ கரெக்டாக வந்து அந்தந்த பல் அந்தந்த டைமில் விழுதான்றது. இப்போ ஒரு அம்மாவா, இப்போ நானே ஒரு டாக்டர் இல்லை எனக்கு தெரியும்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த பட்சத்தில் உங்களுக்கு டவுட் இருக்கப்போ நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டுக்கலாம். இப்போ இந்த பல் ஆடிட்டே இருக்குது ரொம்ப நாளாக, ஆனால் விழவே இல்லை, அடுத்த பல்லே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணுன்றதை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம காமிச்சு சரி பண்ணிக்கணும் பல்லை பொறுத்த வரைக்கும். ஓகே மேம். ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேர் கேஸ் தான் இது. ஒரு சில பேருக்கு ஒரு 10 வயசு 15 வயசுக்கு மேலே கூட அந்த பால் பல் ஏதாவது ஒன்று விழாமல் இருக்கும். ஸோ அது அப்படியே இருந்தால் அது ஏதாவது ஆபத்து வருமா, இல்லை அது அப்படியே தான் இருக்குமா? இல்லை, அது அப்படியே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தையாகும். அந்த குழந்தைக்கே அது தெரியாது. அது சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, பர்மனன்ட் பல்லு அது ஆடுது, இப்போ வர பல்லு ஆடுது டாக்டர்லாம் மைண்டு போயெல்லாம் வருவாங்க. பட் அது வந்து அப்படி இருந்தால் நாங்கள் செக் பண்ணுறப்போ அதை கண்டிப்பாக எடுக்க சொல்லிடுவோம். ஓகே, அது எடுத்துட்டா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வளருமா அந்த இடத்துல? இல்லை, அது அதே இடத்துல இருந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி வர பல்லும் வந்துட்டு இருக்கும். அந்த பல்லு கொஞ்சம் நவுந்து வந்திருக்கும், இது அதோட இடத்துல இருக்கிறதால. ஓகே டாக்டர். அடுத்து வந்து அதிகப்படியான சர்க்கரை உணவுகளை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னா அதனால வந்து பல்லுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? கண்டிப்பாக. ஸோ இது சர்க்கரை பொருள்களால் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சர்க்கரை பொருள்கள் ஒன் ஆஃப் த ரீசன். இது இல்லாமல் பல்லில் ஒட்டும் தன்மை உடைய அது காரப்பொருளாகவே இருந்தாலும் அது பல்லில் ஒட்டக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொத்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு அது இன்னும் ஹெல்ப் பண்ணும். இப்போ சர்க்கரை பொருள்கள் என்ன ஆகும்னா நம்ம வாயிலே கொஞ்சம் கிருமிகள் இருக்கும். அப்போ நம்ம சர்க்கரை பொருள் அதிகமாக எடுக்க இந்த கிருமிகளுக்கு அந்த வாயில் இருக்க அந்த என்விரான்மெண்ட் வந்து அதுக்கு ஃபேவரபுளாக ஆகிடும். ஸோ அப்போ கிருமிகளோட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் சொத்தப்பல்ல காஸ் பண்ணுது. ஓகே டாக்டர். அடுத்து வந்து டென்டல் ஃப்ளோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ டென்டல் ஃப்ளோரோசிஸ் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அது நல்லதுன்னு சொல்லலாம், கெட்டதுன்னு சொல்லலாம். நல்லது எதன் வழி அது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் எனக்கோ உங்களுக்கோ டென்டல் ஃப்ளோரோசிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு சொத்தப்பல் கம்மியாக தான் வரும். இல்லை சிலருக்கு சொத்தப்பல்லே வராது, ஃப்ளூரோசிஸ் இருக்குது அவங்களுக்கு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன சொன்னேன், நம்ம பேஸில் வந்து ஃப்ளூரைடு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தவங்க ஃப்ளூரோசிஸ் இருக்குன்னா அவங்க பாடியில் ஃப்ளூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஏரியா, இப்போ நம்ம பாண்டிச்சேரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 ஏரியா பர்டிகுலராக குடிக்கிற தண்ணியில் ஃப்ளூரின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாக உள்ள தண்ணி வழியாக ஃப்ளூரைடு உள்ளே போக போக இந்த ஃப்ளூரோசிஸ் வந்து வரும். இந்த ஃப்ளூரோசிஸ் பல்லில் மட்டும் வராது, பாடியில் இருக்க போன்ஸில். அது வந்து ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசின்னு சொல்லுவோம், இது டென்டல் ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்ததுன்னா அவங்க பற்கள் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே புள்ளியாக தெரியும். பற்கல்லையே புள்ளியாக தெரியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக புள்ளி தெரியும், இல்லை கோடு மாதிரி ஒரு மாதிரி பல்லுலேயே ப்ரௌனாக டிசைனாக இருக்கும். இதை தான் வந்து ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து
வலி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வலி கொடுக்கவே கொடுக்காது. பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது காஸ்மெட்டிக்காக நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே நினச்சி பாருங்கள், ப்ரௌன் ப்ரௌனாக கோடோ வெள்ளை வெள்ளையாக புள்ளியோ, அது வந்து ஒரு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் போயிடுது. அது ஒரு அழகு சார்ந்த பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது டென்டல் ஃப்ளோரோசிஸ்க்கு, அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். டாக்டர் அடுத்ததாக ஒரு லிசனர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? குட் ஈவினிங் மேடம். நான் விழுப்புரத்துல வந்து மல்லிகை பேசுறேன் மேடம். ஓகே மேம், டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ ஹலோ டாக்டர் இருக்காங்க மேம், பேசுங்க. சொல்லுங்கள் மல்லிகாம்மா, ஈவினிங் மேடம். சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து பல்லு வந்து சொத்த பல்லு ரொம்ப ஆழமா இருக்குது மேடம். சரிங்கம்மா. அது வந்து ரொம்ப வலியா இருக்குது அடிக்கடி. அது வந்து பக்கத்து பல்லுக்கு அப்படியே பரவுது. சரிங்கம்மா. அந்த உள்ள ஆழம் வந்து அதை அடைக்கிறது டீட்டெயிலுக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க மேம்? சொத்த பல்லு மேடம், அது ரொம்ப ஆழமா ஆயிடுச்சு. சரிங்கம்மா. பாப்பாக்கு என்னம்மா வயசாகுது? பாப்பாக்கு என்ன வயசாகுதுமா? அவங்களுக்கு 22. ஓகே. ஆக்சுவலாக சொத்தை வந்துமா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பல்லுலேருந்து ஒரு பல்லுக்கெல்லாம் பரவாது. இப்போது அந்த ஒரு பல்லில் ஆழமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆரம்ப ஸ்டேஜில் பாப்பா வலிக்குதுன்னு சொல்லலையா? சொன்னாங்க. அது வந்து என்ன சொல்றாங்க, சில பேருக்கு வந்து ரொம்ப லாஸ்ட் வரலும் விழாம அந்த அடைச்சோம்னா இருக்குது, சில பேருக்கு விழுந்து போயிடுது, மறுபடியும் ஆழமா இருக்குது. ஓகே, அதனால அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஆழமாக இருக்க பட்சத்தில் வேர் வைத்தியம், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? வேர் வைத்தியம்ன்றது என்னன்னா, அந்த பல்லை அந்த இடத்துல இருந்து பிடுங்கி எடுக்காம நம்ம வாயில் இருக்க பல்லையே எப்படி பாதுகாக்கிறதுன்ற டெக்னிக் தான் இது, சரிங்களா? ஸோ இது வெறும்னா அடைக்கிறதுன்னு இல்லாமல் வேர் வரைக்கும் போயிட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேர் சிகிச்சை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஃபில்லிங் போட்டுட்டு, இப்போ அந்த பல் வந்து அதிகமாக சொத்தை இருக்கிறதால வீக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபில்லிங்கோட அப்படியே விட முடியாது. அதுக்கு மேலே ஒரு கேப் போடுவோம், இதை க்ரௌனுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேப்பும் போட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அவங்க பல்லை நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்ப அந்த கேப்பு போட்டா அது எப்படி மேடம், அது எது சாப்பிட்டாலும் வாடான பொருள்லாம் சாப்பிட்டா? கேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? அது வந்து இப்போ அது முன்பல்லா பின்பல்லா எப்படி எந்த இடத்துல அந்த பல்லு வருதுன்றதை பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம சாப்பிட்றத தாங்குற அளவுக்கு எந்த மெட்டீரியல் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த கேப்பை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிலது வந்து பிளெயினாக இருக்கும், சிலது வந்து உள்ள மெட்டல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்க பல்லோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கேப்பை டிசைட் பண்ணிக்கலாம். அந்த பல்வலி வர டைம்ல ரொம்ப வலிக்குது மேடம், அந்த நரம்பு ஃபுல்லாவே தாங்கவே முடியல. கண்டிப்பாமா, ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறப்போ பல்வலி வந்து அவங்கள போட்டு படுத்தி தான் எடுக்கும். இது இன்னுமே நீங்க அடைக்காமலே இருந்தீங்கன்னா அவங்கள இது பாதிப்பு தான் உண்டாக்க போகுது. ஸோ நீங்க பல்வலி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வலி மாத்திரை எடுத்துக்கலாம். ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு வலி மாத்திரையோ ஆன்டிபயோட்டிக்கோ நீங்க மெடிக்கல் ஷாப்ல கேட்டு வாங்கி போட்டுக்கலாம். ஆனா அது உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடையாது. மிஞ்சி போனா ஒரு வாரம் 10 நாளுக்கு வலி இல்லாம இருக்கும். திரும்பி அந்த வலி வரதான் போகுது அவங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பல் டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கு வேர் வைத்தியம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன வயசு தான் அவங்களுக்கு. அந்த பல்லை இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா அவங்களால கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்யூச்சரில் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு சொத்தப்பல் வருது, நான் பல்லை எடுத்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஈஸியாக சொல்லுவாங்க. பல்லை எடுக்கிறது சொல்யூஷன் கிடையாது. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ வேர் வைத்தியம் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பல்லை நம்ம பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி வேறு வைத்தியம் மட்டும் பண்ணா பத்தாது, கண்டிப்பா அது மேல கேப் போட்டே ஆகணும். அந்த பல்லு வந்து நாளாயிடுச்சு மேடம், அப்படியே துண்டு துண்டா அப்படியே பீஸ் பீஸா கையால அப்படியே சாப்பிட்றப்ப அப்படியே புட்டுக்குது. அதுதான் சொல்றேம்மா, இப்போ அது புட்டுக்குதுல, அது அப்போ ஆல்ரெடி அந்த பல்லு ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது மேல நம்ம ஒரு கேப் போட்டு மூடிட்டோம்னா இதுக்கு மேல அந்த பல்லுக்கு டேமேஜ் ஆகாம பாத்துக்கோ. ரத்தமும் வருது மேடம். நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப டீப்பான ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டீங்க, நம்ம தான் இதை விட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் லேட் பண்ணாமல் உங்கள் பக்கத்தில் இருக்க டென்டல் டாக்டர் கிட்ட போய் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வைத்தியம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சரியாக போயிடும், பயப்படவே வேண்டாம். ஓகே மேம், கால் பண்ணதுக்கு நன்றி மேம். எஸ், அவங்க பேசுறதுலேயே தெரிஞ்சு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக பல்லு வலியும் தலைவலியும் நமக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப வலி வந்தால் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதை நான் சொன்ன மாதிரி பல்லை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டை விட வருமுன் காத்தல் நன்று. சின்னதாக நீங்கள் ஒரு குழி பார்க்குறீங்களோ ஒரு புள்ளி பார்க்குறீங்களோ அப்போவே போய் உங்களுக்கு அது சொத்தன்னு தோணுச்சு, நமக்கு அது பல்ல சொத்தை இருக்குன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறப்பவே
டென்டிஸ்ட் கிட்ட போய் காமிச்சிட்டிங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை மேடம், ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங் தான், பண்ணாமா வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஆழமாக போகிறப்ப அது சீழ் வைக்கும், சீழ்கட்டி வரும், மூஞ்சே ஒரு சைடு வீங்கிலாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம விட வேணான்ற விழிப்புணர்வு தான் நான் எனக்கு மெயினாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், சூப்பர். இப்போ நீங்கள் வந்து இந்த டென்டல் ஃப்ளோரோசிஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூரோசிஸ் பற்றி ஆக்சுவலாக என்ன அவேர்னஸ் இல்லைன்னா, குடிக்கிற தண்ணியில் வந்து இந்த ஃப்ளூரின் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் நிறையா ஸ்கூல் சில்ட்ரன்லேயும் இந்த இஷ்யூ பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த அண்ணனுக்கு இருந்துச்சுன்னா அந்த தம்பிக்கு இருக்கும், இல்லை தங்கச்சிக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் மெயினாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நார்மல் டேப் வாட்டர் குடிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பியூரிஃபையர் வாட்டருக்கு மாற சொல்கிறோம். ஸோ அதில் வந்து அந்த மினரல் லெவல் பேலன்ஸ் ஆகிடும். அவங்களுக்கு ஃபர்தராக அந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்கும். ஏன்னா அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா ஃப்ளூரோசிஸ் அப்படியே இருக்காது. அது என்ன காஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் அந்த பல்லை அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ பல் அரிக்க ஆரம்பித்தா இப்போ ஸ்கொயராக ஒரு பல் இருக்குன்னா அது அந்த மாதிரி இருக்காது. அரிச்சு பல்லோட சைஸே சின்னதாயிடும். ஸோ புட்டுட்டு வருதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் உடையவே ஆரம்பிக்கும். ஸோ வீக் ஆகிடும் பல். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டரை கண்டிப்பாக எந்த அளவுக்கு சீக்கிரம் அதை மாற்ற முடியுமோ மாற்றிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ பற்களின் இடையே ஏற்படும் சொத்தையை கண்டறிய உதவும் மருத்துவ முறை ஓகே, இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம கடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, கழவாப்பல், அதுலலாம் சொத்தை இருந்ததுன்னா ஜஸ்ட் வாயை திறந்தாலே நமக்கு தெரியும். இப்போ ஒரு பல்லுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு பல் வலிக்குது ஆனால் எனக்கு சொத்தை இல்லை, எதுக்கு வலிக்குதுன்னே தெரியல டாக்டர் அப்படின்றப்போ இப்போ நான் செக் பண்ணிவிட்டு பல்லுக்கு பல்லு நடுவில் இருக்குன்னா கூட நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அந்த பட்சத்தில் நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்ரே டெக்னாலஜி இருக்குது, அது IOPRன்னு சொல்லுவோம். அது வந்து வாய்க்குள்ளேயே ஒரு சின்ன டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்ரேல என்ன தெரியும்னா ஒரு 2லேருந்து 3 பல்லு வரைக்கும் தெரியும். ஸோ அந்த எக்ஸ்ரேல உங்களுக்கு ஒரு பல்லுக்கு நடுவில் இடுக்கில் சொத்தை இருந்ததுன்னா அந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு கலரில் தெரியும். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு காமிச்சு இதனால தான் உங்களுக்கு பல்லு வலிக்குதுன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்தா தெரியாது. பல்லுக்கு பல்லு இடுக்கில் இருக்கிறது எக்ஸ்ரே வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்லில் கருப்பா அப்படி இருந்தாலே ஓகே சொத்தனோ, ஸோ கண்ணுக்கு தெரியாமல் கூட சொத்தைகள் இருக்கு இல்லையா? சரி, ஓகே டாக்டர். இப்போ வந்து பற்களுக்கு இடையே தோன்றும் அந்த இதை பற்றி சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இனிப்பு சாப்பிட்டா பல்லில் வந்து பாதிப்பு ஏற்படும் சொன்னீங்க. இனிப்பு இல்லாத உணவுகள், அதாவது சிப்ஸ், வத்தல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிட முடியும். ஸோ அதனால கூட சொத்தைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து ஒரு சிப்ஸ் சாப்பிட்றோம் இல்லை வத்தல் சாப்பிட்றோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது பல்லில் போய் ஒட்ட தான் போகுது. ஸோ நம்ம எதுவுமே சாப்பிடாமலையும் நம்மளால இருக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இப்போ எனக்கே வத்தல் இல்லைன்னா சாதம் இறங்காது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வாயை கொப்பளிச்சு துப்பணும். இப்போ காலையில் நைட்டு 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுறோம், ஓகே. மற்ற நேரத்துலலாம் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லை இந்த மாதிரி லஞ்சு சாப்பிட்றோம், அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா வாயை கண்டிப்பாக கொப்பளிச்சு துப்பணும். பல்லில் ஒட்டக்கூடிய எந்த பொருளும் இல்லை பல்லில் போய் மாற்ற பொருளும் கண்டிப்பாக சொத்த பல்லு உண்டாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே டாக்டர், இப்போ ஈரங்கள் பற்களை விட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்? ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எங்கள் டேர்மில் வந்து ரிசெஷன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பல்ல வந்து அந்த இடத்துல பிடிச்சி வச்சிருக்கிறது ஈரும் அது கீழே இருக்க எலும்பும் தான். இந்த ஈர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறப்போ என்ன ஆகும்னா பல்லோட வேர் பகுதி வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இது மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸில் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஈர் சரசரனே கீழே இறங்கும். அதே மாதிரி நம்ம பல்லு இருக்கிற எலும்போட தேய்மானமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் என்ன ஆகும்னா ஏர்லி டேஸ்லே இப்போது நம்ம பாட்டி தாத்தாக்கில் ஒரு 60-70 பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சதுன்னா இப்போ ஒரு 35-40 வந்து பல்லெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அன்கண்ட்ரோல்டாக சுகர் இருக்குது, ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு சுகர் பேஷண்ட் பார்த்தோன்னா அவங்கள பல்லு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்த்து பத்திரமா தான் வச்சுக்க சொல்லுவோம். ஓகே டாக்டர், அடுத்தது ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், கேக்குதா? வணக்கம் சார், யார் எங்க? மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர் எனக்கு 2 கேள்வி. ஓகே. முதல் கேள்வி, பற்கள்ல கூச்சம் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறாங்க, இது ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? அப்படி சப்போஸ் பற்கள்ல சென்சிட்டிவிட்டி இருந்ததுன்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் நாங்க பின்பற்றினோம்னா அது கம்மியாகும்? இது என்னுடைய முதல் கேள்வி. ஓகேங்க. 2வது கேள்வி வந்து இந்த பிரஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். ஆமா, அந்த பிரஷிங் டெக்னிக் எப்படி இருக்கணும் சோ தட் நம்ம பல்லு இருக்கக்கூடிய எனாமல் வந்து கெடாம இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய நேரம் தேய்க்கிறாங்க பல்ல. அதே மாதிரி அவங்க செங்குத்தா தேய்க்காம அப்படியே மேல கீழே தேய்க்காம செங்குத்தா பண்றாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யறதுனால பற்கள்ல பாதிப்பு ஏற்படும்? பேசிக்கா எவ்வளவு முறை நம்ம
பல் தேய்ச்சா நல்லது? அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இவங்க கேட்டது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு டாபிக் பேசிட்டோம், ப்ரஷிங் டெக்னிக் பத்தி பேசியாச்சு. இப்போ சென்சிட்டிவ் இருந்தா என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம்னு ஓகே. இப்போ சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எனாமல் லேயர் தேவை சென்சிட்டிவிட்டி வரும். அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு சூடாவோ ஜில்லுனோ எது பட்டாலுமே எப்படின்னா அப்படியே கூசும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த சைடை விட்டுட்டு இன்னொரு சைடு சாப்பிட ஆரம்பிச்சிரும். எந்த சைடு கூசுதோ அதை விட்டுரும். சிலருக்கு வந்து ஃபுல்லாகவே ஓவராலாகவே சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் பேஸ்ட் இல்லாமல் சென்சிட்டிவிட்டி பேஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ சென்சிட்டிவிட்டி பேஸ்ட் வந்து இப்போ நார்மலாக நம்ம ஜஸ்ட் ப்ரஷில் வச்சு ப்ரஷ் பண்ணுறோம்ல, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை ஒர்க் பண்ணணுன்னா ஒரு சின்ன ஒரு பெரியவங்கன்னா ஒரு பட்டாணி அளவுக்கு பேஸ்ட்டு நம்ம ஃபிங்கரில் எடுத்துக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம விரலில் வந்து அந்த பேஸ்ட் எடுத்துட்டு பல்லோட எல்லா பகுதியில் அதை மெதுவாக அப்ளை பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டா அது அதில் ஊறிடும். அந்த ஊறின பேஸ்ட்லேயே நம்ம ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி எந்த பேஸ்ட்டும் வைக்காமல் ஆல்ரெடி நம்ம பல்லு மேலே இருக்கிற பேஸ்ட்டை வச்சு ப்ரஷ் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி ப்ரஷிங் தப்பாக பண்ணாலும் கூச்சம் இன்னும் அதிகம். ப்ரஷிங் பண்ணுறது எப்படி பண்ணால் மேலே கீழே தான் பண்ணணும். ஈரிலிருந்து பல்லை நோக்கி தான் எப்பயுமே நம்ம வந்து பல்லை விளக்கணும். பல்லு டு பல்லு இப்படி கிராஸாக விளக்கக்கூடாது. இப்போது மேல் பற்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈர் வந்து மேல் சைடு இருக்குது, அப்போது மேலேருந்து கீழே வளர்க்கணும். கீழ் பற்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே. ஸோ எப்போவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பிங்க் டு ஒயிட், ஈரு டு பல்லு, இந்த டைரெக்ஷனில் தான் பல்வல். இது வந்து வெளிப்பக்கத்துக்கு. ஸோ வெளிப்பக்கம் இப்படி விளக்கி முடிச்சிட்டோன்னா வாயை திறந்தோன்னா நமக்கு சொத்தை அதிகமாக வருது கடித்து சாப்பிட்ற இடத்துல. அந்த இடத்துல நீங்கள் ரவுண்டாக சர்க்குலர் மோஷன் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன் கொடுத்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வேற எப்படி சொத்தெல்லாம் வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம இது பல் கிளீனிங்கோட நிறுத்திடக்கூடாது. நெக்ஸ்ட் டங் கிளீனிங் பண்ணணும். அதை நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஸோ டங் கிளீனிங் ப்ரஷோட பேக் சைட்லேயே நமக்கு அந்த ரஃப் சர்ஃபேஸாக ஒன்று இருக்கும், அதை வச்சு மைல்டாக பண்ணலாம். டங் இன்ஜுரி ஆகலாம் வந்திருக்காங்க, டங்கை நல்லா சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அது வந்து மிதமாக தான் பண்ணணும், ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது. ஸோ நாக்கும் க்ளீன் பண்ணும். இது இல்லாமல் ஈருக்கும் மசாஜ் பண்ணணும். ஈரை 2 விரல் வச்சு ஈரையும் நல்லா மசாஜ் பண்ணால் இதெல்லாம் பண்ணால் நம்ம பல்லு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டீசென்சிடைசிங் பேஸ்ட்ஸ் தான் யூஸ் பண்ணும். அது நான் சொன்ன டெக்னிக்கில் யூஸ் பண்ணி பேஸ்ட் கொஞ்சமாக வச்சாலே போதும், ஃபுல்லாக ப்ரஷ். ஆமாம், அது வந்து கண்டிப்பாக ஆட் தான். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நம்ம அப்படி பண்ணவே தேவையில்லை. நம்ம பெரியவங்களுக்கே பட்டாணி சைஸ் தான், சின்ன பசங்களுக்கு அரிசி அளவு சொல்லுவோம். ரொம்ப சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நடுவில் இருக்கவங்களுக்கும் ஒரு கடுகு அளவுக்கு வச்சா போதும். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. டியோண்டு பேஸ்ட் ரவுண்டு போதும். அது சில பேர் வந்து ப்ரஷ் வந்து ஈரல் டு பல்லுக்கு தான் தேய்க்கணும். நம்ம ஜாமா வளர்க்குற மாதிரி போட்டு கண்ணா அப்படின்னா தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னாமல் போயிடும் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர், அடுத்தது வந்து வாய் துர்நாற்றத்துக்கும் ஈறு நோய்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ அதுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது? இப்போ நார்மலாகவே நமக்கு வாய் துர்நாற்றம் வரதுக்கு மெயின் ரீசன் வந்து வாயில் இருக்க கிருமிகள் அதிகப்படியாக வளரும். ஸோ ஈறு வீக்கம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் வாய் துர்நாற்றம் வரும். ஆல்ரெடி நம்ம ஒரு நேருக்கு சொன்ன மாதிரி ஸ்கேலிங்ன்ற ப்ரொசீஜரை 6 months ஒன்ஸ் பண்ணி நம்ம வாயை க்ளீனாக வச்சுக்கணும். சிலருக்கு எந்த அளவுக்கு ப்ரஷ் பண்ணாலுமே படிமானம் இருக்கும். அந்த படிமானத்தால் தான் அந்த பேட் ஸ்மெல் வருது. இதை கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்கேலிங் 6 months ஒன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், புகைப்பிடித்தல் வந்து ஈறுகளின் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது? கண்டிப்பாக புகைப்பிடித்தல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு வாயில் வந்து நிறையா கரைகள் இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த படிமானம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த படிமானமும் கரையும் அதிகமாக வாயில் கிருமிகள் வேகமாக வளரும், ஈர் வீக்கம் அதிகமாகும். ஸோ புகைப்பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈரலாமும் இறங்க ஆரம்பிக்கும், பல்லு சீக்கிரமாகவே ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஆரோக்கியமான ஈரோட நிறம் வந்து எந்த கலரில் இருக்கும்? இப்போது இந்த நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஈரோட கலரை கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் பிங்காக இருக்கலாம், எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க்கில் பிளாக் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க்காக கூட இருக்கும். அது வந்து நம்ம பாடியோட அந்த மெலனின் கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் ஈரோட இது இருக்கும். பட் சிலருக்கு ரொம்ப பேலாக இருக்கும். பேலானா அது பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்குது, இல்லை டார்க் பிங்காக இருக்குது, இல்லை டார்க் பிங்க் ப்ளஸ் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப லைட் பிங்காக இருக்கக்கூடாது, அப்படின்னா நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்கன்னு. ஸோ அனிமிக்காக இருந்தாலே பல்லு பிரச்சனை கண்டிப்பாக வரும் இல்லையா? ஈரில் காமிச்சு கொடுக்கும் அது நமக்கு. அடுத்தது ஒரு நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க? தனபால். ஓகே, மேம் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க சார்.
மேடம் எனக்கு வயசு 72 ஆகுது. சரிங்க சார். எனக்கு வந்து வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீர் வந்து இறக்கமாகுது. ஓகே சார். வலிகளே ஒன்றும் இல்லை. ம். பல்லு வெளியே ஆடவும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பல்லு தான் வந்து இது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே சார். அது பிறகு பல்லுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ம். சென்சோடின் பேஸ்ட் சென்சோடின் ப்ரெஷ் தான் போடுறேன். சரிங்க சார். ஈர் மட்டும் இறக்கமாகுது. ஈறு இறக்கத்தை அதான் 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 மேடம். இந்த ஈறு இறக்கத்தால உங்களுக்கு ஏதாவது பல் கூச்சம் உண்டாகுதா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். ஓகே. இல்லை நீங்கள் ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னீங்களே அது வந்து பல் கூச்சத்துக்கு போடுறது தான். யூஸ்வலாக ஈறு இறங்குனா பல் கூச்சம் இருக்கும். ஏன்னா வேர் பகுதி வந்து வெளியில் தெரியும். வேர் பகுதியில் நம்ம சாப்பிட்ற பொருள்களோ இல்லை தண்ணியோ படுறப்போ கூச்சம் இன்னுமே அதிகமாகும். அதே மாதிரி ஈறு இறக்கத்தை இப்போ உடனே நம்ம ரிவர்ஸ் பண்ணி அதை மேலே ஏற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்று நம்ம தவறான முறையில் ப்ரஷ் பண்ணியிருந்தா, அழுத்தம் கொடுத்து ப்ரஷ் பண்ணியிருந்தா ஈறு கண்டிப்பாக இறங்கும். உங்களுக்கு சுகர் பிபியில் ஏதாவது இருக்கா சார்? இல்லைங்க மேடம், சுகர்ல இல்லை. இல்லை சுகர் இருந்துச்சுன்னா ஈறு இறக்கம் வந்து வேகமாக நடக்கும். இது 2 தான் சார் மெயின் ரீசன். மேபி நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது கொஞ்சம் அதிக நேரம் பண்ணியிருக்கலாம், அதிகமாக தேய்ச்சி ப்ரஷ் பண்ணியிருக்கலாம். அதனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஈறு இறக்கம் உண்டாக்குது. நீங்கள் இப்போ இது ஏற்பட்டுருச்சு, ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பல்லு லைட்டாக ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போய் காட்டிடுங்க. ஸோ மற்ற பற்கள் ஆடாமலேயும் அந்த ஆடுற பல்லை எப்படி பாதுகாக்குமோ அதுக்கு என்ன பண்ணலாமோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் மேடம். நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர், ஓரல் கேன்சர் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய். நம்ம எல்லாமே தேட்டருக்கு போனால் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? ஒரு ஆட் வரும். அந்த ஆட்ல அவங்க சோகமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா? சோகமா இருக்காங்க டாக்டர். ஸோ அதை விட சோகமா மாறிடும் வாய் புற்றுநோய் வந்துச்சுன்னா. ஸோ இதுவுமே திரும்பி என்ன சொல்வேன்னா ஆரம்ப காலத்திலே போய் காமிச்சிக்கணும். எப்பயுமே ஒரு இடத்துல ஆறாத காயம், லைக் உங்க 2 தாடை இருக்குல்ல, தாடையோட உள்பக்கம் இல்லை அன்னத்தில் இல்லை நாக்கு மேலே இல்லை நாக்கு கீழே இந்த இடத்துல இல்லை லிப்ஸோட உதடோட கார்னர்ஸில் வாயோட வெளிப்பக்கம் இந்த இடத்துலலாம் ஏதோ ஒரு சின்ன காயம் மாதிரி இருக்குது. ஆறாத காயம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா ஆறாத காயமாக இருக்கும். இல்லை அந்த சின்ன காயம் கொஞ்சம் பெரிய படலமாக மாறலாம். அது வெள்ளையாக இருக்கலாம் இல்லை சிவப்பாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். எரிச்சல் உண்டாகும். ஆறாமல் ரொம்ப நாளாக அதே இடத்துல இருக்குது, இல்லை போயிட்டு திரும்பி வந்துடுது, கொஞ்ச நாள்லேயே அதே மாதிரி வருது, திரும்பி திரும்பி இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு. சரி அது ஏதோ ஒரு காயம், அது சும்மா வருது, அது சூட்டால் வருது. சிலர் என்ன பண்ணுறாங்க, கிராம்புலாம் வச்சு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகம்லாம் ஆக்குறாங்க. எப்பயுமே பல்லுலையோ தாடையிலையோ கிராம்புலாம் வைக்கவே கூடாது. அந்த மாதிரி இன்னும் அதிகரித்து விடுற எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு எப்போ நோட்டீஸ் பண்ணாலும் இமீடியட்டாக போய் டென்டிஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ ஐயோ எனக்கு இப்போ இதில் கேட்குற நிறைய பேருக்கு எங்கேயாச்சும் ஒரு சின்ன புண்ணோ காயமும் இருக்கலாம். இப்போ எனக்கு கேன்சரானலாம் யாரும் பயப்பட வேண்டாம். செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணால் நாங்கள் அது கரெக்டாக சொல்லிவிடுவோம். இன்கேஸ் அதுக்கு ஏதாவது பயோப்சி ரிக்வயர்டு ஏதாவதுன்னா அது என்னன்னு டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கேன்சராக இல்லையான்றது டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டென்டிஸ்ட் கிட்ட போய் காட்டணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை இல்லை சிவப்பு கலரில் பேட்ச் மாதிரி இருக்கும் அங்கங்கே வாயில். இது இருக்கலாம். இது ஸ்மோக்கர்ஸ்க்கு மோஸ்ட்லி இருக்கலாம். இல்லை புகையிலை சம்மந்தப்பட்ட எந்த பொருள்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்குமே இருக்கலாம். அவங்களுக்குலாம் இது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எந்த பழக்கமும் இல்லைனாலும் வரத்துக்கு இது வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவுமே ஆரம்ப ஸ்டேஜில் இது சும்மா ஒரு புண்ணு தானே, இல்லை சும்மா ஏதோ ஒரு இருக்குது, இதை நம்ம அப்படியே விட்டுடலான்னு விட வேண்டாம், காமிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இது அதிகமான அட்வான்ஸ் ஸ்டேஜ் போக போக ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம். நமக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது ஸ்மெல்லாக இருக்கட்டும், அது பார்க்குறதுக்கு ஒரு கொடூரமாக இருக்கிறதாகட்டும், அது அவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுக்கிறது செய்கிறது எல்லாமே. ஓகே டாக்டர், அடுத்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், டூத் பிரஷ் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுறது நல்லது? ஓகே. டூத் ப்ரஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான்லாம் பார்த்தேன்னா நான் ஜென்டில் ப்ரஷிங் தான் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அழுத்தி தேய்க்கக்கூடாது. நிறையா பேர் ப்ரஷ்ஷு ஒரு மாதமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே ஸ்டாண்டில் ஏதாவது ஒரு ப்ரஷ் அப்படியே ஃபுல்லாக விரிஞ்சு போய் இருக்கும். ஸோ ஒரு ப்ரஷ் வந்து அந்த அளவுக்கு விரிகிற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரஷ்ஷே பண்ணக்கூடாது. 3 monthsக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரஷ்ஷை மாற்றணும். அப்போனா பார்த்துக்கோங்க 3 மாதத்தில் உங்கள் ப்ரஷ் விரியவே கூடாது. அந்த அளவுக்கு
அளவுக்கு தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும், போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. பதம் பார்த்து ஆமாம். ஸோ 3 months ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ரஷ் சேஞ்ச் பண்ணும். இது இல்லாமல் நடுவில் எப்பயோ உங்களுக்கு அதிகமாக ஃபீவரோ கோல்டோ இருந்து ரொம்ப சிக்காக ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டர் ஆகுறீங்கன்னா அந்த டைமில் யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை வந்து விட்டுட்டு அப்போ புது ப்ரஷ் மாற்றிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு பல்ல பார்த்துக்கணும்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்? ஓகே, இப்போது குழந்தைன்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறத விட பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, அவங்க வந்து தாய்ப்பால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போயிலேருந்தே அவங்க வாயை வந்து நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எது ஒன்றே எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அது வாய் வழியாக. ஸோ வாய் சுத்தம்ன்றது கண்டிப்பாக ஒரு உடம்பு வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கோ ஆரோக்கியத்தமாக இருக்கிறதுக்கோ அது ரொம்ப முக்கியம். ஸோ மதர் மில்க் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, நம்ம விரலில் வந்து ஒரு சின்ன காட்டன் கிளாத்தோ மஸ்லின் கிளாத்தோ ஒயிட் கலர் கிளாத்ஸில் வேணால் ஒயிட் கிளாத் எடுத்துட்டு அதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், மிதமாக இருக்க தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு அப்போ பல்லே இருக்காது இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கம்ஸை வந்து ஃபுல்லாக அந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணணும். எல்லா ஃபீடுக்கும் இதை பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 times a day இதை வந்து வாயை வந்து சுத்தம் பண்ணும். இது வந்து பல் வரத்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே 2 பல் வரும், மேலே 2 பல், 4 பல். அது கொஞ்ச நாளைக்கு அது மட்டும் இருக்கும். அது இருக்கிறப்பையும் இதையே கண்டினியூ பண்ணலாம். இருக்கிற கம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 4 பல்லையும் அப்பப்போ தொடச்சி விட்டுறணும். ஏன்னா பசங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பால் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க, சாதா பால். ஸோ அதில் வந்து சக்கரை நிறைய பேர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த சக்கரை பொருள்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு பால் பற்களில் சொத்தை ஈஸியாக வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி அவங்க சாப்பிட்டாலோ பால் குடித்தாலோ தொடச்சி விட்டுறணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜ் கிட்ட வரப்போ ஓரளவுக்கு எல்லா பற்களுமே வாயில் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் ப்ரஷ்னு ஒன்று விற்கிது. நம்ம கையிலேயே கேப் மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 6-7 பல்லு இருக்கிறப்போ அதை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் போகிறப்போ ஃபுல்லாக எல்லா பல்லு வரப்போ நார்மல் ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த நார்மல் ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பசங்க ப்ரஷ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் பேஸ்ட்டை வச்சு நீ ஏதோ பண்ணு ஆனால் பல்ல விளக்குன்னு விட்டுரும். பட் அது வந்து சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு எல்லா இடத்துல அதை கரெக்டாக விளக்க தெரியாது. ஸோ நான் வந்து யூஸ்வலி ஒரு 1st standard வரைக்குமே பேரண்ட்ஸை தான் பல் விளக்கி விட சொல்வேன். ஸோ நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நைட் ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளை பார்த்து அந்த குழந்தையும் பண்ணும். எல்லாருக்குமே எப்படி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரஷ்ஷை மாற்றுறோமோ ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். இது வந்து ஃபாலோ பண்ணணுமான்னு இல்லை, எப்படி நம்ம 3 வேளை சாப்பிட்றோமோ 2 வேளை கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணியே ஆகணும். இது நம்ம பண்ணுறதை பார்த்து கண்டிப்பாக அந்த குழந்தையும் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1st standard வரைக்கும் நம்ம கொஞ்சம் கூட இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி ப்ரஷிங் சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து பல்வகையான டென்டல் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிட்டு ஓவரால் கவர் பண்ணிட்டோமா? ஆமாம், ஆனால் நம்ம நேரில் வந்துகிட்டே தான் இருக்காங்க, பேச முடியல, டைம் பத்தல. ஸோ பார்ட் 2 கொண்டு போயிடலாமா? ஓகே, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. நம்ம நேர்கள் கேட்ட கேள்விக்கு சூப்பராக அப்படியே நச்சுன்னு பதில் சொன்னீங்க. ஸோ நம்ம நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி.